பாவிகளை நேசித்தபடினாலே சாப்பிட்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போகல. ஆனால் யூதர்கள் முறையில் யாராவது ஒருத்தரோட நீங்க சாப்பிட போனீங்கன்னா அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆகவே இயேசு தன்னுடைய அன்பை காட்டும்படியாக அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போனார். ஆனா இவங்க அதை எப்படி வியாக்கியானம் கொடுத்தாங்கன்னா, இவருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், சாப்பாடு பிரியன்னு சொல்றாங்க. சாப்பாடு போட்டீங்கன்னா வந்து உட்காந்துருவாருங்க அவரு. அப்படி கேவலப்படுத்தி இயேசுவை பேசிட்டாங்க. அது கூட பரவாயில்ல. இன்னொரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, மதுபான பிரியன். எங்கேயாவது மதுபானம் வச்சிருந்தீங்கன்னா அவர் வந்து எடுத்துட்டு போயிடுவார். அவர் மதுபான பிரியன், இஸ் அ ட்ரங்கட். பாருங்க, இயேசுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் வந்து வாழ்க்கையின் அனுபவங்கள். நம்முடைய லைஃப்ல கூட நிறைய இது போல அனுபவங்கள் இருக்கும். ஒருவேளை இப்படி இல்லைன்னு சொன்னா நான் என்ன நினைப்பேன்னு சொன்னா, நீங்க ஏதோ ஒரு தீவுல வாழ்றீங்கன்னு நான் புரிஞ்சுக்குவேன். நீங்க உலகத்துல வாழலன்னு அர்த்தம். நீங்க எங்கேயோ பரலோகத்துக்கும் பூமிக்கு நடுவில் ஏதோ ஒரு ஸ்பெஷலான இடத்துல வாழ்கிறீங்க போல இருக்கு. உலகத்தில் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமாய் இருக்கும். ராமேன்னு சொல்லாமா, எல்லாருக்கும் இருக்கு. இந்த அதனால இதை மாதிரி அனுபவம் இருக்குன்னு சொன்னால் என்னை மாத்திரம் சாத்தான் கொட்டுக்கிறான்லாம் அப்படிலாம் ஒன்றும் வேதனைலாம் படாதீங்க. எல்லாருக்கும் வந்து துன்பம் தான் உங்களுக்கு வருது. ஒன்றும் விசேஷமாலாம் ஒன்றும் வரல. வராமல் இருந்தால் தான் ஆச்சரியம். எல்லாருக்கும் வந்திருக்கு.